அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்றைய சமீபத்தில் தமிழகத்தில் நடந்து வரும் அரசியல் மாற்றங்களை பார்க்கும்போது சனாதன தர்மம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உன்னதமானது என்ற சிந்தனை நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. ஆம், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற சனாதன வாக்கியம், சனாதன சிந்தனை இன்று மெய்யாகி வருவதை கண்கூடாக காண்கிறோம். ஆட்சி அதிகாரம் தங்களிடம் இருக்கிறது என்ற மமதையில், தங்களை யாராலும் தட்டி கேட்க முடியாது என்ற தைரியத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள் கொஞ்சமா நஞ்சமா? ஹிந்து மதத்தை எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சித்தார்கள், அவமானப்படுத்த துணிந்தார்கள். எல்லா காலமும் தாங்களே ஆட்சியில் இருக்க போகிறோம் என்ற மமதையில் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தினார்கள். தொடர்ந்து கடந்த ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தினார்கள். மாற்று மத மேடைகளில், மாற்று மத விழாக்களில் நின்று கொண்டு சனாதன தர்மத்துக்கு எதிராக, பாரத பண்பாட்டுக்கு எதிராக, ஹிந்து கலாச்சாரத்துக்கு எதிராக பேசினார்கள். மாற்று மத விழாக்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். ஹிந்து மத பண்டிகைகளை புறக்கணித்து அவமானப்படுத்தினார்கள். சனாதன தர்மம் என்பது டெங்கு போல, மலேரியா போல, இது அழிக்கப்பட வேண்டும் என்று கொக்கரித்தார்கள். அதீத கர்வத்தால் தங்களை தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற துணிவில் எதிர்கட்சி தலைவர்களை, முக்கிய அரசியல் தலைவர்களை அவமதித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி, கவர்னர் RN ரவி போன்றவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள். RN ரவி அவர்கள் மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்ட போது மீண்டும் ஸ்டாலினை முதல்வராக பதவியேற்க வைக்க பயந்து துணிவில்லாமல் அவர் மேற்கு வங்கத்துக்கு ஓடிவிட்டார் என்று பேசினார்கள். தங்களை எதிர்க்க தமிழகத்தில் அரசியல்வாதிகளே இல்லை என்று இருமாந்தார்கள். மத்திய அரசு மட்டுமே தங்களுக்கு எதிரே என்று பேசினார்கள். கொஞ்ச நஞ்சம பேச்சா ஆணவத்தின் விளைவாக வெளிப்பட்டது. சனாதன தர்மம் சொல்லுகிறது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். ஆம், யார் ஒருவர் மக்களை காக்க வேண்டிய, அனைத்து மக்களையும் சமமாக பாவித்து காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற மன்னன் அதை தவறு செய்யும் போது அவனை தண்டிக்க வேறு யாரும் வர வேண்டிய தேவையில்லை. தர்மமே அந்த பணியை செய்யும். அறம் என்றால் தர்மம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அந்த தவறு செய்பவர்களுக்கு அறமே, தர்மமே தண்டனை கொடுக்கும் என்கிறது. இதையே சனாதன தர்மம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ என்கிறது. தர்மத்தை காப்பவர்களை தர்மம் காப்பாற்றும் என்று பொருள். அப்படி என்றால் தர்மத்தை எதிர்ப்பவர்களை தர்மமே தண்டிக்கும் என்பதே அதன் பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் மட்டுமா, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி சனாதன தர்மத்துக்கு எதிராக செய்தது கொஞ்சமா நஞ்சமா? தேர்தலில் அவரே தோல்வியை சந்தித்தார், படுதோல்வி. கேரளாவில் பினராயி விஜயன் சபரிமலையில் பக்தர்களை செல்ல விடாமல் தடுத்து செய்த அட்டகாசங்கள், சபரிமலை தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது என்று சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்பட்ட பினராயி விஜயன் மயிரிடையில் உயிர் தப்பினாலும் கூட அவருடைய ஆட்சியானது தூத்தெறியப்பட்டது கேரளாவிலிருந்து. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ என்பதை நாம் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்கள், யார் தங்களுடன் இருக்கிறார்கள் என்ற இருமாப்பில் மு.க. ஸ்டாலின் போன்ற அரசியல் தலைவர்கள் சனாதன தர்மத்தை விமர்சித்தார்களோ, அந்த விடுதலை சிறுத்தைகள், அந்த கம்யூனிஸ்டுகள், அந்த முஸ்லீம் லீக் அமைப்பினர் இன்று பதவிக்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக மாற்று இடத்திற்கு சென்று விட்டார்கள். யாரை நம்பி பேசினீர்களோ சனாதன தர்மத்தை எதிர்த்து, அவர்களும் இன்று உங்களுடன் இல்லை. சிறுபான்மை வாக்குகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தினீர்கள். சிறுபான்மை மக்களும் மாற்றிடம் தேடி செல்ல தொடங்கிவிட்டார்கள். ஆக தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ என்ற வார்த்தை, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற இந்த வார்த்தை இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நேற்றைய தினம் திராவிட அரசியல்வாதிகள் உடனிருந்து அவர்களை தவறாக வழிநடத்தி இன்று அவர்களை பெரும் பள்ளத்தில் தள்ள வைத்தவர்களே இன்று உங்களுடன் இருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு சனாதன தர்மத்தை இழித்தும் பழித்தும் பேச துணிந்தால், இந்த சனாதன தர்மத்தை இழிவுபடுத்த நினைத்தால், மீண்டும் சொல்லுகிறேன், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ, அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகிவிடும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.